கொங்கு மண்டலத்துல அதிமுக காலியா நம்ப முடியல. விஜயை சந்தித்த செங்கோட்டையன். இது வெறும் சந்திப்பு இல்லைங்க, தமிழ்நாட்டு அரசியலையே மாத்த போற அடுத்த 60 வினாடி தகவலை கவனமா கேளுங்க. இப்போ தமிழ்நாட்டுல பரபரப்பா பேசப்படுற ஒரே விஷயம் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட செங்கோட்டையன் நடிகர் விஜயை சந்தித்தது தான். ஏற்கனவே அவர் திமுகவில் சேருவார்னு பேச்சு அடிபட்டது. ஆனா தன்னோட எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு அவர் நேரா போய் சந்திச்சது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயை தான். இதுதான் ட்விஸ்ட். மூத்த பத்திரிகையாளர் பிரியன் சொல்றாரு, செங்கோட்டையன் சும்மா ஒன்னும் போகல. 9 முறை எம்எல்ஏ, 50 வருஷம் அரசியல் அனுபவம் கொண்ட ஒருத்தர் தவகக்கு போனா அது அவங்களுக்கு ஒரு பலம்தான். மிக முக்கியமா கொங்கு மண்டலத்துல செங்கோட்டையனுக்கு இருக்கிற செல்வாக்கு அங்க இருக்கிற அதிமுக ஆதரவு வாக்குகளை சீரழிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. குறிப்பா ஈரோடு சுற்று வட்டாரத்துல இதோட தாக்கம் அதிகமா இருக்கும். அதிமுகவை விட்டு பிரிஞ்சவங்களை ஒன்னு சேர்க்கணும்னு தான் செங்கோட்டையன் ஆசைப்பட்டாரு. ஆனா எடப்பாடி பழனிசாமி அதை கண்டுகொள்ளாம அவரையே கட்சியை விட்டு நீக்கிட்டாரு. பிரிந்தவர்கள் சேர 10 நாட்கள் அவகாசம் தருகிறேன் அப்படின்னு செங்கோட்டையன் பேசினது எடப்பாடிக்கு ஒரு சீண்டலை இருந்துச்சு. செங்கோட்டையனின் இந்த முடிவு அதிமுகவில் இருக்கிற இன்னும் சில நிர்வாகிகளை பிரிய வைக்கிற ஓப்பன் கேட்டை திறந்திருக்குன்னு அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க. அதிமுகவிலிருந்து விலகனா திமுகக்கு தான் போகணுங்கிறத செங்கோட்டையன் உடைச்சிட்டாரு. கொங்கு மண்டலத்துல பெரிய அரசியல் மாற்றத்திற்கான ஆரம்ப புள்ளியா இது பார்க்கப்படுது. இனி வரப்போற தேர்தல்களில் கொங்கு மண்டலத்துல அதிமுகவுக்கு பெரிய பின்னடைவு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. இந்த மாற்றம் கொங்கு மண்ணில் அதிமுகவை நிஜமாவே பாதிக்குமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க கருத்தை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ண மறக்காதீங்க. கொங்குல அரசியல் புயல் ஆரம்பிச்சிடுச்சு.